இதுதான் வந்து பாதாம் மிஷன். இதை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா பொதன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி. வயிற்று பகுதியில் உள்ள வயிற்று புண்ணெல்லாம் இதை குடிக்கிறதுனால அந்த புண்ணெல்லாம் சரியாயிடும். இப்போ இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சப்ஜா விதை. இதையும் நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரதில் இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வைக்கு இது வந்து பெரிதும் உதவுது. தொப்பையை குறைக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம சர்பத் போட போகிறோம். முதல்ல லெமன் எடுத்து ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. சின்ன லெமனாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து பாதாம் மிஷன் ஊற வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் போதும். அடுத்து ஊற வச்சுருக்க சப்ஜா விதை ஒரு ஸ்பூனு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் நன்னாரி சர்பத்துன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நார்மல் இது வாங்காதீங்க. அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சர்பத் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் சர்பத் குடிக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நார்மல் சர்பத் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் குடிப்பீங்க. இப்போ இதில் கலந்துருக்கிற பாதாம் மிஷனும் சப்ஜா விதையும் பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரும். கண் பார்வையை நல்லா தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இதில் கலந்துருக்கிற சப்ஜா விதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும். அதனால் தொப்பையும் குறையும். இவ்வளோ நன்மைகள் வந்து இந்த சர்பத்தில் இருக்குது. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நீங்கள் மற்ற கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சளி பிடிக்கும். அதனால் சைடு எஃபெக்ட் நிறையா வரும். அதில் கேஸ்லாம் கலக்கிறாங்க, கெமிக்கல் கலக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் குடிக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கையானதாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சர்பத்து, இளநீர், நொங்கு இந்த மாதிரி விஷயத்த கோடை காலத்தில் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.